ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே ஒரு பாசிட்டிவான ஏர்லி மார்னிங்லேருந்து 9 PM வரைக்கும் நான் செஞ்சிருந்த என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹாய் வாசுகி சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹாய் விஜி சிஸ்டர். நேற்று விஜி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேற்று வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அவங்களோட வீடியோஸும் நான் பார்த்துருந்தேன். அவங்களோடது ஷார்ட்ஸ் தான் வந்துட்டுருக்குது, ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஆனால் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி பூ தலையில் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க. சரி, பூ எதுவுமே இன்றைக்கி வாங்க முடியலைங்க. போகலான்னு நினச்சோம், ஆனால் மழை வந்ததுனால வெளியில் எங்கேயும் போக முடியல. இது பார்த்திங்கன்னா அந்திமல்லி, நம்ம வீட்டில் பூத்த பூ தான். காலையிலேங்கும் போது இன்னும் விரிஞ்சு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா வாடி போயிடும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தாங்க பறித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3:55 அப்படிங்கும்போதே நான் எந்திரிச்சதுக்கு 3:45 போதே எந்திரிச்சிட்டேன். ஆனால் மேடம் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, எந்திரிச்சிட்டே இருந்தாங்க. வந்து நான் என்னோடய எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபம் ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள வச்சுட்டே தாங்க இன்றைக்கி தீபம் ஏற்றினேன். நேற்றே சொல்லியிருப்பேன், நம்ம விஜய் சிஸ்டர் சொன்னாங்க ஒரு 4:30 அப்படிங்கும்போதே ஏற்றிடுவேன், பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே தீபம் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏற்றணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:50 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். மேடம் பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டாங்க. சரி பரவாயில்லைன்னு அவங்கள வச்சுட்டா தாங்க ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று புதுசாக ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து இந்து. அவங்க வந்து கேரளா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம முறைப்படி இருக்கிற இந்த வீட்டையெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஞாபகங்கள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ இந்து சிஸ்டர். ஹாய் இந்து சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனிதா சிஸ்டர் சொல்கிறாங்க. புஷ்பவதி சிஸ்டர் வந்து மலேசியாவில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. விஜய் சிஸ்டர் மதுரைங்கிறாங்க. இன்னொருத்தரும் மதுரைன்னு சொல்லியிருந்தாங்க. வாசுகி சிஸ்டர் வந்து பாண்டிச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியா சிஸ்டர் வந்து புதுக்கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, என்னால் நம்பவே முடியல. நான் வீடியோ அப்லோட் போட்டோன்னையுமே பார்த்துட்றீங்க. எனக்கு நிஜமாகவே இந்த யூடியூப் வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயும் இருக்கிற நம்மளை மாதிரியே அன்பு உள்ளங்கள் கொண்ட நம்ம சகோதரிகளையெல்லாம் இணைச்சி வச்ச பெருமை இந்த யூடியூப்புக்கு சேரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. நம்மளை மாதிரியே ஆளுகளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி நிஜமாலுமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் கூட எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரணும், நான் நிறைய பேர்த்து கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது இவ்வளோ நாள் நடக்குமா என்னங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா அப்போவெல்லாம் எனக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸுமே வராது. இப்போ நான் கேஷுவலாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் நான் அப்போது எப்படி சொல்கிறது, நாம் ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நினச்சோம்னா அது இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழித்து நடக்கும், காலம் கடந்து எதுவாக இருந்தாலும் நடக்குங்கிற மாதிரி நேற்று விஜய் சிஸ்டருமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரிய வருது. நான் இந்த மாதிரி இருக்கணும்னு தான் நானும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரியே தாங்க நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, சரி மேடம் வாமா தூங்கலான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதனால் தீபமெல்லாம் அப்படியே எரிஞ்சிட்ருக்கட்டும்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சரி தூங்க வைக்கலான்னு தாங்க போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டும் வேறு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறமான்ட்டு எடுத்துகிட்டு இல்லை பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு. அப்படியே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பார்க்கும்போது ஒரு இன்றைக்கி வந்து அந்த கரண்ட்டோடு என்னால் எடுக்க முடியல வீடியோவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் டீ வைக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு போயிட்டோம். டீ வச்சுட்டு சரி இங்கே வந்து அப்போ தான் கொஞ்சம் நேரம் உட்கார முடியல, இப்போவாது கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலான்னு வந்து உட்காந்தது. இங்கே தான் டீ குடிக்கிறோம் பூஜை செய்கிற இடத்துல. எங்கள் குளீஸும் வந்து எங்கள் கூடயே வந்து இருந்துக்குச்சு. நான் கொஞ்சம் மாதிரியே எங்கள் பாப்பாவும் அதே மாதிரியே கொஞ்சரா பாருங்கள். இன்றைக்கி இப்படி தாங்க டைம் போச்சு.
அப்புறம் நேற்று பதிவில் சொல்லியிருப்பேன், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் தீபாவளியை எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது குலோப்ஜாம் அந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம். அப்புறம் வடை பாயாசம் செய்வோம். இந்த வருஷம் நான் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்களாலையும் வர முடியாது. அதனால் சரி நாங்களே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இந்த வருஷம் வந்து தீபாவளி எங்களுக்கு வந்து ஊரில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெட் பேலன்ஸ் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆமாங்க, இந்த மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்குது, பேலன்ஸ் முடிய போகுது அப்படின்னு. ஆனால் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறது வரவே இல்லை. அதனால் இது தான் கடைசி வீடியோவாக இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எப்போ நாங்கள் நெட்டு போடுறோமோ, எப்போ எனக்கு காசு கையில் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக ஆஜராகிடுறேன், வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவேன். அது வரைக்கும் எனக்கு ஆனன்னு யாரும் தேடிடாதீங்க, அதை தாங்க சொல்ல வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த பஜ்ஜியும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பாரும் கொஞ்சம் வச்சு அது கூட தேங்காய் சட்னி அரைச்சிட்டு காலையில் தோசை தாங்க சுட்டிருந்தோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா பூ வந்து காலையில் வந்துருந்தது. அதுதான் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் வாங்கி பூ வைக்கிறேங்க. அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார், ரசம், சாப்பாடு மதியத்துக்கு. காலையில் தோசையும் பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருந்தேங்க. இதுதான் இன்றைக்கோட சமையல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மழைங்க. உங்கள் ஊர்லேயெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம புஷ்பவதி சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் 21ஆந்தேதி இந்த மாதத்தில் மதுரை வர்றதாக தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் மதுரையாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் வரும்போது மதுரையில் வந்து விஜய் சிஸ்டர் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் புஷ்பவதி சிஸ்டர் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த 21 அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க புஷ்பவதி சிஸ்டர். அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்னால் வீடியோ போட முடியுமா, பேலன்ஸ் இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் புஷ்பவதி சிஸ்டர் உங்களுக்கு அட்வான்ஸாக ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புஷ்பவதி சிஸ்டருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. எல்லா சிஸ்டருமே அவங்கள ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் முடிஞ்சுது. சரி தம்பிக்கு டிஃபன்லையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவனுக்கும் தோசையை சுட்டு கொடுத்துட போகிறேங்க, சாப்பிட போகிறான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி இவங்களையெல்லாம் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க சாம்பிராணி புகை போட முடிஞ்சுது. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் தூங்கும்போது சாம்பிராணி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க. அதனால தான் நான் வந்து பூஜை செய்யும்போது சாம்பிராணி புகையே போடுறதில்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு விட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக, அவ்வளோ ஒரு அந்த வீடே வந்து ஒரு தெய்வீக மனமாக இருந்ததுங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிஜமாக உண்மையிலேயே இந்த மாதிரி சாம்பிராணியில் போட்டு விடுங்க அப்படின்னு நிறைய பதிவுலையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை அனுபவிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நீங்களுமே வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த மாதிரி சாம்பிராணி தீபம் எல்லாம் போட்டு விடுங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அதிலேருந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ நாளாக ஸ்டார்ட் பண்ணி பூஜை செஞ்சிட்ருக்குறீங்க, எந்த டைமுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிறத என் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் டெய்லியுமே நான் எந்த டைம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்களும் எந்த டைமில் ஏற்றுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸ்லேயே கூட பேசிக்கலாம். எப்பவும் போலவே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்மளோட சூரியனோட தரிசனம், கோபுர தரிசனம் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மாகாளியம்மனை தரிசிக்கிறதுக்காக தாங்க உள்ளுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மனசுக்கும் சரி, என்னோடய வேலைகளுமே ஒவ்வொன்றா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடவே செஞ்சிட்ருந்தேங்க.
அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இதை பார்க்குறவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து, எப்போவுமே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அங்கே இருக்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் எதையோன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார். பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், நானே சிரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் மனநிறைவாக கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்லேயும் இந்த பக்கம் காலையில் எப்போவுமே நேரமே எழுந்திரிச்சு அந்த பக்கம் தீபம் ஏற்றிடுவேன். இந்த பக்கம் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பக்கம் தீபமெல்லாம் ஏற்றுறது. செம்பருத்தி பூ இன்றைக்கி இருந்ததையெல்லாம் பறிச்சாச்சு. செம்பருத்தி பூ எல்லாம் அழகாக வச்சு விட்டாச்சு. இங்கேயும் தீபமெல்லாம் ஏற்றி மனநிறைவாக இன்றைக்கி சாமியை கும்பிட்டாச்சுங்க. இன்னும் பூ இல்லாததாக கொஞ்சம் இருந்தது, அதுவுமே காலையில் வந்ததுனால பூவும் கொஞ்சம் வாங்கியாச்சு. இன்றைக்கி யாருக்கெல்லாம் இந்த பூ வைக்கிறது, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி ரோஸ், இந்த மாதிரி எனக்கெல்லாம் டெய்லியுமே வைக்க சொன்னாங்க கூட வச்சுக்குவேங்க. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா பூ வாங்கி கொடுக்கறதுக்கே அவ்வளோ ஒரு சிரமப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேடமை காலேஜ் கொண்டு போய் விட போகிறோம். காலேஜ் இல்லை, அவங்களுக்கு அது காலேஜ் தானே, அங்கன்வாடிக்கு தாங்க போயிட்டுருக்குறாங்க 2 பேரும். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு முதல்லையே சொல்லியிருப்பேன். நாங்கள் அங்கே தான் போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா போகும்போதும் வரும்போது இந்த விளக்கை நான் பார்த்துட்டே இருப்பேங்க. இங்கே வந்து அகல் விளக்குகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க கலெக்ஷன்ஸ், அதை பார்த்துட்டே நான் போயிட்டே இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மண்ணால் செஞ்சது தான் அகல் விளக்கு. தீபாவளி அன்னைக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் ஊருக்கு போகாமல் இங்கே இருந்தோம் அப்படின்னா இதில் தீபம் ஏற்றி காட்டுறேன். அப்படியே ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாலும் வந்து இதில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தாங்க வாங்கியிருக்கிறேன். அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய பொருள்கள் அழகழகாக இருந்தது, சிலைகள் எல்லாமே இருந்தது. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதை ஒரு வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே கொடுக்கணும் அப்படின்னு மனமார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.